சீசன் இருக்கும்போதே பலா விதையும் முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு குழம்பு பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பலா விதையை வந்து எடுத்துக்கிட்டேன். அது குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு குக்கரில் 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அது வெந்து வர நேரத்துக்குள்ளே நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 3 தக்காளி அப்படியே முழுசாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த நேரத்துக்குள்ளே நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து இந்த பலா விதையை அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். 10லேருந்து 15 விதை மட்டும் எடுத்து குழம்புக்கு வந்து சேர்த்துக்கிறேன். மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு தாளித்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காயை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இதுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்து வர அளவுக்கு வெந்ததும் அதுக்கப்புறமா பலா விதையும் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு வந்து தயாராகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் சேர்க்காதனால சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாது. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சூட்டாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.